என் பேர் குரூப் கேப்டன் கே கல்யாணராமன். நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரமோட சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த ஏர்ஃபோர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக மரீனா பீச்சில் 4ஆம் தேதி ஃபுல் ட்ரெஸ் ரிஹர்சல், 6ஆம் தேதி ஃபைனல் ஏர் டிஸ்பிளே நடக்க போகுது. அதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணுறதுக்காக. நாங்கள் வந்து இந்த ஏர் டிஸ்பிளே எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ் மக்களுக்காக பண்ணின்னு இருக்கோம். இந்த 4ஆம் தேதியும் 6ஆம் தேதிக்கு நடக்கிற ஏர் டிஸ்பிளே மரீனா பீச்சில் பொதுமக்கள் வந்து யார் வேணா வந்து பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்காக பாஸ் தேவைப்படாது, டிக்கெட் தேவைப்படாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு தனி பேரிகேட் பண்ணி மரீனா பீச்சில் விவேகானந்தா ஹவுஸ்க்கு முன்னால் இதோட டிஸ்பிளே நடக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா, ஏன்னா இந்த ஏர் டிஸ்பிளே வந்து ஒரு 10:45 ஸ்டார்ட் ஆகி 1:30 மணி 1:30 வரைக்கும் இந்த ஏர் டிஸ்பிளே நடக்க போகுது. ஸோ அந்த டைமில் நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப வெயிலாக இருக்குது. எல்லாம் பப்ளிக் யார் யார் வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறாங்களோ அவங்க வந்து கொடை, நல்லபடியாக லைம் வாட்டர், கோகனட் வாட்டர், தண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்து, கேப் எடுத்துன்னு வந்து உட்காந்து பார்க்கலாம் இது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரீ ஃபார் த பப்ளிக். சார், மெயினாக இந்த ஏர் டிஸ்பிளே வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக, யூத் அண்ட் சில்ட்ரன் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஏர் டிஸ்பிளே நடத்துகிறோம். ஓவர் அண்ட் அபவ் தட், இந்த ஏர் டிஸ்பிளே வந்து ஆல்மோஸ்ட் 21 இயர்க்கு அப்புறம் சென்னையில் நடக்குது. இதுக்கு முன்னால் 2003 இந்த மாதிரி ஒரு ஏர் டிஸ்பிளே நடந்தது, ஆனால் லோவர் லெவலில் நடந்தது. ஸோ பொதுமக்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இந்த ஏர் டிஸ்பிளேக்காக நாங்கள் பிளான் போட்டுருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.